Hi, hello, வணக்கம் and welcome to Safi Zone. நான் உங்க ஷஃபி and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீமேக் கொடுமைகள். அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? என்னடா ரீமேக் கொடுமைகளே ஒரு மாதிரி சொல்றானேன்னு பாக்குறீங்களா? அது ஏன்னு போக போக உங்களுக்கே புரியும். ஏய் மியாவ் ஒண்ணதான் வா. ஐயோ அப்படியே உன் மூஞ்ச பாரு. யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கான். மியாவ் நின்னேமா டா என்ன எடுபட்டு பால பள்ளி வந்து And லாஸ்டா நம்ம வீடியோல வந்து சில பஞ்ச் டைலாக்லாம் சொல்லியிருந்தோம். அதுல நிறைய பேர் சுவாரஸ்யமான பஞ்ச் டைலாக் அமைச்சிருந்தாலும் அதுல நம்ம செலக்ட் பண்ண அந்த 3 பஞ்ச் டைலாக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சண்முக பிரியா வந்து சாங்குக்கு தேவை நல்ல டியூனு, நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு தேவை சஃபி ஜோனு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நோட் இது காமெடி பஞ்ச் டைலாக்னு எழுதி போட்டாங்க. அடுத்த யூசர் அப்படிங்கிறவரு ஆத்தாடி ஆத்தா எங்க பக்கத்து வீட்டு தாத்தா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. தேர்டா ரஃபிக் ராஜா அப்படிங்கிறவரு ஜாமெட்ரி பாக்ஸை திறந்தா காம்பஸ், குழந்தைக்கு போடுவாங்க பேம்பர்ஸ் அப்படின்னு சூப்பரான பஞ்சு டைலாக்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த 3 பேருக்கும் வழக்கம் போலதான் பொர்ரா கிளாப்ஸ. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படத்தை எல்லாரும் ஒரு 2-3 வாட்டியாச்சு பார்த்துருப்பீங்க. அந்த படம் முழுக்க பயங்கர காமெடியா ஃபன்னா இருக்கும். நம்ம எஸ்கேக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு படம்னே சொல்லலாம். அந்த படத்தை நாங்க விட்டு வைக்க மாட்டோம், நாங்க தெலுங்குல ரீமேக் பண்ணி காட்டுறோம்டா அப்படிங்கிற பேர்ல கரண்ட் தீகா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. புரியல அங்க பாரு. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஹிட் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன? அது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, இன்னொன்னு வந்து காமெடி. இது ரெண்டும் தானே. ஆனா இவனுங்க பழைய கான்செப்ட் பாகவதர் பாஷா படத்துல நடிச்ச மாதிரி இருக்கும். பழைய மாவு இது வேலைக்கு ஆகுதுங்க. எங்களுக்கு தெரியாததா? நாங்க அந்த படத்தை எடுத்து என்னென்ன பண்ண போறோம் தெரியுமா? எங்க கிட்ட இருக்கிற மொத்த மசாலாவையும் எடுத்து அப்படியே தூவி விட்டு ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில எடுத்த மெயினான ஆயுதம் என்ன தெரியுமா? கான்செப்ட்ல காதலுக்கு பதிலா காமத்தை வச்சுக்கலாம். இங்க நம்ம ஹீரோயின் ஸ்ரீதிவ்யாவோட இன்ட்ரோடக்ஷன் எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஒரு குளிக்கிற சீனா இருந்தாலுமே அதை எவ்வளவு டீசென்ட்டா காட்ட முடியுமோ காமிச்சிருந்தாங்கல்ல. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த படத்துல ஹீரோயின் ஒரு ஸ்கூல் பொண்ணு அப்படிங்கிறதுனால கரெக்டா. ஆனா அதுவே அவங்க படத்துல வரக்கூடிய அதே ஸ்கூல் பொண்ணோட இன்ட்ரோடக்ஷனை எப்படி தெரியுமா காமிச்சு வச்சிருக்காங்க? ஆரம்பிச்சிட்டாங்களே தன்னா தன்னே நா தன தன்னன தன்னன தன்னே நா தன்னனா தன்னே நா தன தன் பாரு. वो लफ्ज ही नहीं நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. तो ये भी तो सच है कुछ भी नहीं. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வெறும் கால் ஷாட் மட்டும் தான் வச்சாங்க. ஆனா அந்த ஹீரோயினுக்கு கால்வாசி மட்டும் தான் மிச்சமே வச்சிருக்காங்க. ஏண்டா குளிக்கிற சீன், அது பாத்ரூம் சீன்ல எதுக்குடா டாப் ஆங்கிள்லாம் வைக்கிறீங்க? இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. என்னதான் அந்த புள்ள ஹீரோயினாவே இருந்தாலும் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அதுக்கு இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவைதானா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கே இந்த நிலைமைனா ஸ்கூல் டீச்சரை இவங்க சும்மா விட்டுருவாங்களா? நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? பஸ் வந்துருச்சுப்பா. இங்க கல்யாணி டீச்சரா பிந்து மாதவியை இறக்கி இருந்தா அங்க அவனுங்க கையில எடுத்த ஆயுதமே வேற இல்லையா? அதனால அவங்க இறக்குன டீச்சர் யார் தெரியுமா? மை பஸ் கமிங் யா பாப்பா சன்னி லியோன். சன்னி லியோன் டீச்சருக்கு நல்ல அருமையா கேரக்டர் செலக்ஷன்லாம் பண்றீங்கடா. ஆனா நம்ம டீச்சருக்கு ஒரு கொடை ஷாட் ஒரு நட ஷாட் அதோட முடிச்சிட்டாங்கல்ல. எந்த க்ளோஸ் அப்பும் போகல. பட் அந்த டீச்சருக்கு எங்கெங்கெல்லாம் க்ளோஸ் அப் போயிருக்காங்க தெரியுமா? இவங்களை இங்கே ஏன்டா கூட்டு வந்த?
டேய் டீச்சரா. ஆக மொத்தத்துல நீ ஸ்கூல் பொண்ணையும் விட்டு வைக்கல, ஸ்கூல் டீச்சரையும் விட்டு வைக்கல. சூப்பர்ரா. ஆனா இந்த டீச்சர் மட்டும் கிளாஸ் எடுத்தாங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாம் எப்படி திரும்படா கவனிப்பாங்க? ஏன் பண்ணிக்கிறீங்க? உட்காருங்க. டீச்சர் உட்காந்தா முன்னாடி இருக்காங்களா மறைச்சிக்கிறாங்க டீச்சர். சரியாவே தெரிய மாட்டேன் டீச்சர். படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சரை கொண்டு வாங்கடான்னு சொன்னா நீ பரிமளா டீச்சர் ஏடா கொண்டு வந்திருக்க? சரி, இப்படி ஒரு ஃபேமிலி மூவியை கொண்டு போய் கிளாமர் மூவியா மாத்தி வச்சிருக்காங்களே, இதுல அட்லீஸ்ட் காமெடியை வாச்சி அப்படியே வச்சிருப்பாங்களான்னு பார்த்தா அதான் இல்ல. எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பரா மாப்ள. நம்ம எஸ்கே சொன்ன இந்த கவிதைக்கு நாங்க டஃப் கொடுக்கிற மாதிரி நாங்களும் ஒரு கவிதையை இறக்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இறக்கி வச்சிருக்காங்க. அந்த கன்றாவியை நீங்களே பாருங்க. లవ్ లెటర్ రాద్దామని ఫిక్స్ అయ్యాను. నువ్వు రాసుకోరా. ఐ యామ్ యువర్ లవర్, యు ఆర్ మై ఫ్లవర్. கவலைப்படாத, உனக்கு கவிதை வச்சிருக்க ஸ்பாட்லயே. ఐ హావ్ పవర్, యు ఆర్ క్లెవర్. ప్లీజ్ లవ్ మీ డియర్, ఆర్ మ్యారేజ్ ఇన్ టవర్. என்னடா கார்த்தி, கவிதை மொக்கமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். నో నో నో, ఈఫిల్ టవర్. நீ ஈஃபில் டவர்ல தானே முடிச்ச, நான் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன்டா. ஈஃபில் டவர் நீ பண்ணதுலயே இந்த ரீமேக் தான்டா மிகப்பெரிய தவறு. அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. அங்க பாருங்கண்ணா. அட இந்த சீன் கரெக்டா தானே இருக்கு. என்ன அங்க சர்பத்து இங்க கோனாச்சு, அப்படிதானே டிஃபரன்ஸ். இதுல அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிட்ட அப்படி தானே கேக்குறீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சா? நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க கையில எடுத்த ஆயுதம் ஒன்று இருக்கா இல்லையா, அந்த ஆயுதத்தை அப்பப்ப இறக்கியே தீர்வோம்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப பாங்கான அந்த சன்னி லியோன் டீச்சருக்கு ஒரு சூப்பரான குடும்ப பாங்கான பாட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த பாட்டை கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஆச்சு? ஒன்னும் பண்ணிட்டியாடா? அடே, இங்க இருந்த நார்மல் டீச்சரா அங்க நாட்டாம டீச்சரா மாத்தி வச்சிருக்கீங்களடா. உங்களுக்கே இது நியாயமா இருக்காடா? டீச்சர் டீச்சர், சன்னி லியோனை டீச்சரா போட்டுட்டோமேன்ற ஒரே காரணத்துக்காக இந்த டீச்சர் கேரக்டர் இப்படி கிளாமரா மாத்திட்டியா? இல்ல இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் சன்னி லியோனையே டீச்சரா போட்டியா அப்படிங்கறது தாண்டா எனக்கு டவுட்டாவே இருக்கு. விடுங்க நல்ல தம்பி, இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. அவங்கள நான் பாத்துக்கிறேன். தமிழ் வெர்ஷன்ல எஸ்கே ஸ்ரீதிவ்யாக்கு ஒரு கொலுசை கிஃப்டா கொடுப்பாரு. அத அவர் கையால கூட அதை போட்டு விட மாட்டாரு. ஸ்ரீதிவ்யா வாங்கி தான் அவங்க காலிலேயே போட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான சீனை எடுத்து வச்சிருப்பாங்க. கொலுசு கொலுசு. அதே கிஃப்ட் சீனை இவனுங்க என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காங்க? அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். நீ கொலுசுக்கு பதிலா ஒட்டியானத்தை மாத்தின பாத்தியா? அதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன்டா. ஆனா அந்த ஒட்டியானத்தை நீ போட்டு விடணுன்றதுக்காக அந்த புள்ள சாரியவே கழட்டி ஓரமா வச்ச பாரு. அததான் நான் மன்னிக்கவே முடியாது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. தமிழ்ல ஹீரோயினுக்கு காலை மட்டுமே காமிச்சு எடுத்தா இவங்க நாங்க காலுக்கு பதிலா இடுப்பை ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இங்க காலை காமிச்சிருக்கோமோ அங்கெங்கெல்லாம் இடுப்பை மட்டுமே டார்கெட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பாவி பையன் இடுப்பை கிள்ளி கிள்ளி இடுப்பொலி வர வச்சிருவான் போல. இப்ப டாஸ்க்குக்கான நேரம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை நம்ம வாங்கும்போது கருப்பா இருக்கும், யூஸ் பண்ணும்போது சிவப்பா இருக்கும், யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெள்ளையா மாறிடும். அது என்ன? இங்க எஸ்கே முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னான கேரக்டராவே வலம் வருவார் இல்லையா? ஆனா இங்க ஹீரோ கொஞ்சம் பல்கா எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நார்மல் சீனை கூட ஒரு ஆக்ஷன் சீனாவே மாத்தி வச்சிருக்காங்க.
మా అన్న తెలుసా, బాబు తెలుసా, మామ తెలుసా, తెలుసా, ముత్త తెలుసా, పక్కింటోడు తెలుసా, ఎదురింటోడు తెలుసా అని వాటర్ లిస్ట్ చదువుతారేట్రా? ఏం దమ్ కట్రా? చూడరాకే రిలాక్స్. అయినా చెట్టు పేరు జాతి పేరు చెప్పని మార్కెట్ లో ముడిపోవడానికి నేను కాయ సరే కొండ కాదు, కరెంటు తీగ. என்னடா மாரதட்டி பஞ்சு டேலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எஸ்கேப் பண்ண மாட்டேறடா அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க வைப்போங்க, எங்க ஹீரோ மாஸ் ஹீரோ தெரியும்ல அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நைனா வேற படக்காதையே போயிட்டேன். இதுல மட்டும் இல்ல, நம்ம எஸ்கே ஒரு 4 பேர் வந்து அடிப்பாங்க, நம்ம சத்யராஜ் வந்து சுட்டு காப்பாத்துவார் இல்லையா, அத கூட இவங்க மாசா தான் மாத்தி வச்சிருக்காங்க. అసలే నేను కొడితే బలంగా తగులుతుందని బయట బ్యాట్. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். ఎవర్రాది మా ఊరోని కొడుతున్నారు? చంద్రయ్య కొడుకు కదా? అవునన్నా. ஆக மொத்தம் நம்ம ஹீரோ 4 பஞ்சு டைலாக்கு, வில்லனுக்கு 40 பஞ்சு, இது இல்லாம எந்த ஒரு சீனும் இருக்க கூடாதுடா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு போல. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அண்ட் இவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம எஸ்கேவும் சூரியும் சிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு இலைய வச்சுட்டு இந்த பந்தியில ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்கல்ல. ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க. பத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு. இந்த மாதிரி செல்லி காமெடி சீன்ஸ் எல்லாம் நான் எப்படி பண்றேன்? நான் ஒரு மாஸ் ஹீரோ, ஹீரோயினுக்கு வேற ஏதாச்சும் இடுப்புல மாட்டுறதுக்கு தான் கொடுக்க நான் மாட்டுறேன். அப்படி இல்லையா, 4 பஞ்சு டேலாக் கொடுங்க, பஞ்சு பேசுறேன் அப்படின்னா ஒரு 30 வில்லனை வர சொல்லுங்க, பஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி சீன் மட்டும் எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி செல்லி காமெடிஸ் எல்லாம் சில காமெடியன்ஸை வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாராமா. ముక్కలే సాంబార్ పోస్తావేంటి? మాకు మాంసం కావాలి. మాంసమే నీకు రంజాన్ పండుగ కాదురా. నాకు మేకలు కావాలి. నాకు సాంబార్ వేయండి. அவாய்ட் பண்றாங்களா? நான் அதை பத்தி கவலைப்படுறேன். அண்ட் முக்கியமா ஒரு காமெடி படத்தை ரீமேக் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற காமெடிஸை தானே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவனுங்க அந்த காமெடியெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வேற ஒரு படத்துல இருந்து காமெடி எடுத்து வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. కొత్తగా సెలెక్ట్ అయ్యారు కదా, ప్రాక్టీస్ చేస్తాం. కంగ్రాచులేషన్స్ మేడం, కంగ్రాచులేషన్స్, కంగ్రాట్స్, ఆల్ ది బెస్ట్, ఆల్ ది బెస్ట్, ఆల్ ది బెస్ట్. ఇది అదిల్ల వాడు మిమ్మల్ని టచ్ చేయక ముందు వాడి ఏమేం టచ్ చేసిందో తెలుసా మేడం? இத பாத்துட்டீங்களா? இப்ப அப்படியே ஐயா படத்துல வந்த ஒரு காமெடி சீனை போடுறேன், அதையும் பாருங்க. அதை உருட்டிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு என்ன டூபா ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது. நான் பத்தி எதுக்குமதோ பேசணும். சரி அதை விடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? இல்ல நான் கேக்குறேன், இந்த படத்துல உங்களுக்கு காமெடிக்கு பஞ்சமா இருக்கு அப்படிங்கறதுனாலயா நீங்க தேடி கண்டுபிடிச்சு போய் மத்த படத்துல இருந்தெல்லாம் காமெடி ஆட்டை போட்டு வந்திருக்கீங்க? என்ன நம்ம பேசுறோம் ஏதாவது பேசுறோம். ஈவன் தமிழ் வெர்ஷனுடைய கிளைமாக்ஸை எவ்வளவு காமெடியா முடிச்சிருப்பாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இல்லச்சாமி, இந்த சிவனாண்டி கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. ஆமாங்க, இந்த ஒடி இவனுங்களும் காமெடியா தான் முடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஹீரோக்கு வைக்க வேண்டியதை வச்சாகணுமா இல்லையா? ఈ రోజు నేను నిన్ను కొట్టే దెబ్బలు నీ గుండె ఆగిపోయేంత వరకు నీకు గుర్తుంటాయి. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் உன்னலாம். நான் லீவ் போடாம வந்து மான்கோம் ஃபைட் இருக்குது. ஆரம்பிச்சிட்டானா? அதே பஞ்சு டைலாக்கு, வில்லன்களுக்கு ஒரு 40 பஞ்சு. இது இல்லாம எந்த ஒரு சீனும் எடுக்க மாட்டேன்னு அக்ரிமெண்ட் போட்டு வேலை பார்த்திருக்காங்க போலயேப்பா. ஹாய் மம்மாய் செஸ்ஸா. ஆக மொத்தத்துல ஒரு நல்ல படத்தை எடுத்து நாங்க ரீமேக் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அதை எவ்வளவு நாரடிக்க முடியுமோ நாரடிச்சு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணி வச்சிருக்கீங்கடா. என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கா? இப்ப புரியுதா நான் ஏன் ஸ்டார்டிங்ல ரீமேக் கொடுமைகளை அப்படி சொன்னேன்னு? எல்லாம் நம்ம ஹீரோட்ட இருந்து ஒட்டிக்கிட்டது தான். அப்ப புரியல.
இப்ப புரியுது சாவணம் தான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த ரீமேக் கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நீங்க பார்த்து நொந்து போன ரீமேக் படங்கள் வேற ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. போய் பார்த்து நம்மளால முடிஞ்ச கனெக்டை எடுத்து வந்துடலாம். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் எனக்கு கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.